2025 வருஷத்தில் அதிக வசூல் அடித்து தியேட்டர்களை கலக்கிய டாப் 5 ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம்ஸ் இன் தமிழை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் திரைப்படங்கள்லேயே அதிக வசூல் அடித்த டாப் 5 படங்களை இந்த லிஸ்ட்டை நம்ம பார்த்துருவோம். நம்பர் 5 குபேரா. நல்ல கருத்துள்ள படம். ஒரு பிச்சைக்காரன் திடீர்னு பணக்காரானா என்னென்ன பண்ணுவான், அவன்கிட்ட நிறைய காசு இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் என்னென்ன பண்ணுவான் அப்படிங்கிறதா இந்த படத்துலேயே கதை. இந்த படத்தில் 2 அசுரர்கள் வந்துட்டு நடிப்பு அரக்கர்களாக நடிச்சிருந்தாங்க. நாகார்ஜுனா அண்ட் தனுஷ். ராஷ்மிகா மந்தனா முற்றிலும் மாறுபட்ட தோற்றத்தில் முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. சேகர் கமுலா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படமானது ஒரு சில குறைகள் சுட்டிக்காட்டப்பட்டாலுமே நல்ல திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சகர்களால் விமர்சிக்கப்பட்டுச்சு. இந்த படமானது தமிழ் அதிகமாக ஓடினதை விட தெலுங்குல தான் அதிகமாக ஓடிச்சு. தெலுங்கு ரசிகர்கள் தான் அதிகமாக விரும்பி பார்த்தாங்க. தமிழ் ரசிகர்களுக்கு இந்த படம் ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு தான் நல்ல படம் அப்படின்னு சொன்னா பிடிக்காது இல்லையா? அதனால இந்த படத்தை தமிழ்நாட்டில் பெருசாக ஓட வைக்கல. இந்த படம் ஓவராலா 132 கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நம்பர் 4 விடாமுயற்சி. என்னுடைய ஒப்பீனியன் படி தமிழ் சினிமாவின் ஒஸ்ட் ரீமேக் அப்படின்னு சொன்னா அது இந்த விடாமுயற்சி தான். பிரேக் டவுனை அப்படியே பார்த்து அதனுடைய காட்சிகளை அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. அர்ஜுன் கேரக்டர் மட்டும் லைட்டா உள்ள சொருகி வேற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஹாலிவுட் படத்தை தான் காப்பி பண்ண போறீங்கன்னா ஒரு நல்ல படத்தை காப்பி பண்ணலாம்ல. ஜார்ஜ் குலோனி படம் அத்தனை இருக்கு. அதுல ஏதாவது ஒரு படம் காப்பி பண்ணி எடுத்திருந்தா கூட இன்னொரு இந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகி இருக்கும். அதனாலேயே இந்த படம் வெறும் 138 கோடி மட்டும்தான் வசூல் பண்ணி இருந்துச்சு. வெறும் 138 கோடி. ஏன்னா இந்த படத்துடைய பட்ஜெட் 225 இருந்து 350 கோடி வரைக்கும் பட்ஜெட் போட்டிருக்காங்களாமா. எனக்கு தெரிஞ்ச 300 கோடிக்கு மேல போட்டிருப்பாங்க. டிராகன். இனிமே நான் தானே தமிழ் சினிமா டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன் நிரூபிக்கிற மாதிரியான படமா இந்த படம் அமைஞ்சிருந்துச்சு. இந்த படத்துல இளைஞர்களுக்கு தேவையான அனைத்து விஷயமே இருந்துச்சு. அனுபமா பரமேஸ்வரன், கையாடு லோகர் மாதிரியான அற்புதமான அழகிய பெண்கள் அண்ட் இலசுகளை கவரக்கூடிய காமெடிகள், இலசுகள் விரும்பி பார்க்கக்கூடிய காதல் காட்சிகள், அப்பா பாசம், அரியரு, வேலையை விட்டு போறது, வேலைக்கு சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் வாழ்க்கையில என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்துல தூக்கலாவே இருந்துச்சு. இந்த படத்துடைய டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து. வெறும் 37 கோடி மட்டும்தான் இந்த படத்துடைய பட்ஜெட். ஆனால் 152 கோடி வசூல் அடிச்சிருந்தாங்க. கண்டென்ட் ரீதியாகவும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. அப்படிங்கிறப்போ ஹிட்டானது அப்படிங்கிறது நியாயமான விஷயம் தான். நம்பர் 2 குட் பேட் அக்லி. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தலை அவர்களின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். தலையுடைய ரசிகர்களுக்கு அப்படியே ஒரு வாழலை போட்டு அதில் பிரியாணி அள்ளி போட்ட மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு படம். தலை ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு அதிகமான ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. ஆடி பாடி கொண்டாடுற மூமெண்ட்டுகள் இருந்துச்சு. விசில் அடிச்சு கத்தக்கூடிய மூமெண்ட்டுகள் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த படம். இந்த படம் 250 கோடி வசூல் அடிச்சிருக்கு. 270 கோடி இந்த படத்துல பட்ஜெட்டா போட்டிருக்காங்க. இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ் பாத்தீங்கன்னா 95 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல லாபத்தை ஈட்டு கொடுத்திருக்கு ப்ரொடியூசர்களுக்கு. தலை அவர்களுடைய கெரியர்ல மிகப்பெரிய ஹிட்டான படங்கள்ல இது ஒன்று. நம்பர் 1 கூலி. கூலி பவர்னு சொல்லிட்டு அதிக எக்ஸ்பெக்டேஷனோட வெளிவந்த படம் தான் இந்த திரைப்படம். லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்துடைய இயக்குனர். அனிருத் இசையமைச்சிருந்தாரு. அவருடைய இசை அப்பவும் போல வெற்றி அடைஞ்சிருச்சு. ஆனா இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இல்லை. கேமியாவை தூக்கி உள்ள சொருங்கடா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை உள்ள தூக்கி கொண்டு வந்து போட்டு எல்லாரையும் வீணடிச்சிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். 400 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. 675 கோடி இந்த படம் வசூல் அடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் ஒரு தோல்வி படம் தான். வசூல் ரீதியாகவே இது ஒரு தோல்வி படம் தான்.